ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்பு வந்து ஏப்ரல் 3ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒருவேளை நீங்க வந்து எஸ்ஐக்கோ இல்லை பிசிக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கான டெஸ்ட் பேஜஸும் அவைலபிளா இருக்குது, ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளா இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸுமே அவைலபிளா இருக்குது. சரியா? நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 81222997 இந்த நம்பர் கால் பண்ணி உங்க அட்மிஷன் சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா கூடிய விரைவில் ஏப்ரல் 29, ஏப்ரல் 30 போலீஸ்க்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தோன்னா சட்டசபையில சிஎம் பேசும்போது பார்த்தீங்கன்னா புதிய காவல் அதாவது பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்களும் அதே மாதிரி தீயணைப்புக்கான பார்த்தீங்கன்னா தீயணைப்பு நிலையங்களும் பார்த்தீங்கன்னா புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் அதை உருவாக்க போறோம் அப்படின்றத கொடுத்துருங்க. அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா புதுசா வந்து பார்த்தோன்னா ஸ்டேஷன் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ரெக்ரூட்மெண்ட் தேவை. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போறோம் அப்படின்றத இன்டைரக்டா இது வந்து பார்த்தோன்னா பறைசாற்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வேட்டையன் அப்படின்ற ஒரு பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருக்குது. அதுல 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அதுல டெஸ்ட் நம்பர் 1 6th தமிழ் பிளஸ் வந்து சைக்காலஜி 2 டாபிக்ஸ் மேத்ஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை இந்த டெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் தாராளமா என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? வாங்க ஒரு கொஸ்டினா கிளியர் கட்டா டீட்டெயிலா பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1 கீழ்கண்டவற்றுள் 17 கீழ்கண்ட நூல்களில் இல்லாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. 17 கீழ்கண்ட நூல்கள்ல இல்லாதது எப்படின்றத பார்த்துடலாம். சோ திருக்குறள் 17 கீழ்கணக்கு, பரிபாடல் கீழ்கணக்கு, நாலடியார் கீழ்கணக்கு, ஏலாதி கீழ்கணக்கு. இது வந்து பார்த்தோன்னா பரிபாடல் மட்டும் வராது. ஏன்னா இது என்ன கணக்கு? 17 மேற்கணக்கு நூல்கள். சரியா? பரிபாடல், ஓங்கு, பரிபாடல், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, சோ புறநானூறு, அகநானூறு, இது 8 தொகை நூல்ல கவர் ஆயிடும். அதனால இந்த பரிபாடல் மட்டும் என்ன பண்ணது? கீழ்கணக்குள்ள இருக்காது. திருக்குறள், நாலடியார், ஏலாதி எல்லாமே கீழ்கணக்கு நூல்கள்ல கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது அப்படின்னு கேட்பாங்க. மணி பல்லவ தீவு என்பது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் சி மணி பல்லவ தீவு. சரிங்களா? ஏன்னா இங்க இலங்கை, அயோத்தி, சுமத்ரா தீவு எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த இலங்கை, சுமத்ரா தீவு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிருப்பாங்க. அயோத்தின்றது மேல மணி பல்லவ தீவு என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 3 குறிஞ்சி நிலத்திற்குரிய பூ அப்படின்னு கேட்கும்போது காந்தல் என்பது சரியான விடை. வேங்கை என்பதும் சரியான விடை. தாமரை என்பதும் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் என்பது சரியான விடை. குறிஞ்சி பூவும் வரும். குறிஞ்சி, காந்தல், வேங்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய பூவா கருதப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 4 காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது மகாகவி பாரதியார். அறம் பாட வந்த அரவன், மரம் பாட வந்த மறவன், செந்தமிழ் தேனி, ஸோ மகாகவி, பாட்டுக்கு ஒரு புலவன் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவர் தான் யாரு? பாரதியார். ஸோ அவரு தான் வந்து பார்த்தோன்னா காக்கை குருவி எங்கள் சாதி தான் அப்படின்ற பாடலை குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாங்க? புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர். சரியா? புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன். இதெல்லாம் இவருடைய பெயர். சிறப்பு கவி புரட்சி கவி பாவேந்தர் என்பது பாரதிதாசன் சிறப்பு. கண்ணதாசன் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன இயற்பெயர் பார்த்தோன்னா முத்தையா. இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரு கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. வாணிதாசன் அப்படின்னு சொல்லும்போது வாணிதாசன் என்ன சிறப்பு பெயர் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ அவர் தென்னிந்தியாவோட ரிலேட்டடா கவர் பண்ணியிருப்பாங்க. தென்னிந்தியாவுடைய டேஷ் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ ஆன்சரை கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5 மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யார் அப்படின்னு சொல்லும்போது இந்த அமுத சுரபி அப்படின்னு சொல்லும்போது அக்ஷய பாத்திரம் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. அதுல முதலாக சாப்பாடு போட்டு இது யாருன்னு பார்த்தோன்னா ஆதிரை என்ற பெண் தான் இருப்பாங்க. சாப்பாடு போட்டு இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியோட மகள் தான் மணிமேகலை. அதை கவர் பண்ணி அடுத்து பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? சரியா? பெயர் சொல் அப்படின்னு கேட்கிறாங்க. பெயர் சொல் அப்படின்னு எடுத்துட்டா 6 வகைப்படும். சரியா? கொஸ்டின் நல்லா பார்க்கணும். பெயர் சொல் 6 வகைப்படும். சொல் அப்படின்னு கேட்டா 4 வகைப்படும். சொல் அப்படின்னு கேட்டா 4 வகை. இலக்கண முறைப்படியும் சொல் 4 வகை. 8 அப்படின்னு சொல்லும்போது விடை, பொருள்கோள் எல்லாமே 8. விடை, பொருள்கோள் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. இது 8 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். சரியா? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். ஸோ அப்போ பெயர் சொல் அப்படின்றது 6 வகைப்படும். சரியா? காலப்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், பொருள் பெயர், தொழில் பெயர் இந்த மாதிரி இருப்பாங்க கவர் பண்ணியிருப்பாங்க. திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளது? திருக்குறள் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமா 9 இயல்கள் காணப்படுறது. இப்ப அறம், பொருள்,
இன்பம் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பான். அறத்துல 4, பொருள்ல 3, 2, 4, 3, 2 மொத்தமா கூட்டினா 9. சோ இந்த 9 தான் எது திருக்குறளில் காணப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 8. தேசம் உடுத்திய நூலாடை என்று குறிப்பிடும் நூல் எது? தேசம் உடுத்திய நூலாடை என்று குறிக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா உலக பொதுமறை. உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்திற்கும் எல்லா சமயத்திற்கும் எல்லாருக்கும் பொதுவா கருத்துக்களை கூறுவதால் இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அடுத்து திருவாசகம் அப்படின்னு சொல்லும் போது மாணிக்க வாசகர் திருவாசகத்திற்கு இணங்காம பார்த்தனா ஒரு வாசகம் உண்டோ அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தனா திருப்புகழ் வந்து சொல்லும் போது கவர் பண்ணியிருப்பாங்க திருவாசகம். சோ மாணிக்க வாசகர். அடுத்து கொஸ்டின் நம்பர் திருப்பாவை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டாள். திருப்பாவை ஆண்டாள் பெண்ணாளர் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. திருக்கடிகம் அப்படின்னு சொல்லும் போது ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? திருக்கடிகத்தின் ஆசிரியர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 9. கீழ்கண்டவற்றில் என்பது அப்படின்னு சொல்லும் போது சொல்லின் முதலிலும் சொல்லின் இறுதியிலும் வராத வார்த்தை தான் கவர் பண்ணிருப்பாங்க. அப்ப இடையிலையும் முதல்லயும் இறுதியில வரனா வரும், இடையில மட்டும் தான் வரும். அப்ப இடையில வரத்தால அது இடைச்சொற்கள் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க. சோ ஆப்ஷன் சி இடைச்சொல் என்பது சரியான விடை. சரியா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், ஒலிச்சொல் இது இலக்கண முறைப்படி சொல்லி 4 வகை. இலக்கண முறைப்படி சொல்லி 4 வகைகள் அப்படின்னாக்கா இதுதான் சொல் இலக்கண முறைப்படி. சொல்லு இலக்கண முறைப்படி 4 வகைப்படும். அது 4. ஒன்று பெயர்ச்சொல், ஒரு வினைச்சொல், இடைச்சொல், ஒலிச்சொல். அதுல வந்து இடைச்சொல் அப்படின்றது இந்த மாதிரி இடையில அந்த மாதிரி வரும். அடுத்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத் சொக்கலிங்கரோட தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னு சொல்லும் போது தாயுமானவர். சரியா? என்னுடைய பாடல்கள் தான் என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கக்கூடிய பாடல் வந்து தாயுமானவருடைய பாடல்ல கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப சேக்கியார் சொல்லும் போது பெரிய புராணம், கம்பர் அப்படின்னு சொல்லும்போது கம்பராமாயணம், மாணிக்க வாசகர் திருவாசகம் இதெல்லாம் அவருடைய நூல்களா கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். வாழ்க்கையில உயரணும்னா பண்ணோம் கஷ்டப்பட்டு உழைக்கணும். இங்க உழைப்பு அப்படின்றது ஒவ்வொரு நபர்களுக்கும் மாறுபடும். இப்ப குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய பள்ளி படிப்பு சம்பந்தமா, இப்ப வேலைக்கு போறவங்களுக்கும் அவங்களுக்கு கல்வி ரிலேட்டடா படிப்பு அந்த மாதிரி. ஸோ பேரண்ட் அந்த மாதிரி வந்து உழைப்பு அப்படின்றது இன்கம் பொருளை தேடி ஸோ நல்லா உழைச்சி நான் சம்பாதிக்கிறத கவர் பண்ணிருப்போம். ஒவ்வொருத்தரும் உழைப்பு கவர் பண்ணிருப்பாங்க. இங்க பெருசா அப்படின்னு கவர் பண்ணிருப்போம் உழைக்க வேண்டும். உயர வேண்டும் அப்படின்னா கடினமா உழைக்க வேண்டும். ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் சொல்லு எது? பெயர் சொல் 6 வகைப்படும் பார்த்தோம். அந்த பெயர் சொல்ல உறுப்பை மட்டும் தனியா குறிச்சிச்சு அப்படின்னா சினை பெயர் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? ஒன்றன் பெயரை குறிச்ச பொருள் பெயர், பொருளை குறித்து பொருள் பெயர், இடத்தை குறிச்ச இடப்பெயர், காலத்தை குறித்த காலப்பெயர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு உறுப்பை குறிச்சுன்னா சினை பெயர் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் அது. புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த நூலை முதல்ல ஆங்கிலத்தை எழுதி யாருன்னு பார்த்தோன்னா எட்வின் அர்னால்ட் அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு முதலாக இது வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. எட்வின் அர்னால்ட் அவர்கள் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. அடுத்து இது யாருடைய வாழ்க்கை வரலாறுனா புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூலா கருதப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 14. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான் இது எல்லாமே அறுவடை திருநாளை பத்தி குறிப்பிடுறாங்க. பொதுவா அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுல பொங்கல் திருவிழாவை கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்கள் அழைக்கப்படுறது அறுவடை திருநாள். உத்தரப்பிரதேசத்துல வந்து பார்த்தோன்னா மகர சங்கராந்தி. உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா, ஆந்திரா அந்த சைட்லாம் பார்த்தோன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு அழைப்பாங்க. பஞ்சாப்ல வந்து பார்த்தோன்னா லோரி. ராஜஸ்தான், குஜராத்ல வந்து பார்த்தோன்னா உத்தராயன். ராஜஸ்தான், குஜராத்லயும் உத்தராயன் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. அப்ப 3, 2, 1 ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 15. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர். ஸோ அப்படி அழைக்கப்படுதான்னு பார்த்தோன்னா முடியரசுன்னா சொல்லுவாங்க. முடியரசனோட இயற்பெயர் வந்து பார்த்தா துரைராசு. ஸோ அப்ப ரெண்டுமே சேர்ந்துதான் கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி, பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். சரியா? ஏற்கனவே வாணிதாசன் கேட்டிருந்தேன் கொஸ்டின் மார்க் வச்சு தென்னிந்தியாவின் டேஷ் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சரை சேர்த்து மறுபடியும் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 16. கீழ்கண்டவற்றில் மெர்ச்சன்ட் என்பதன் பொருள் என்ன? மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லும் போது வியாபாரி, வணிகம், வியாபாரம், இன்வெஸ்ட்மெண்ட் அதை பத்தி பேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ வணிகம் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 17. கீழ்கண்டவோட சுட்டெழுத்து எது? சுட்டெழுத்து அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்டுகின்ற எழுத்து சுட்டெழுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. எங்க போறேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி போகும்போது அங்க போறேன், இங்க போறேன், உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆ, இ, உ இது மூணுமே சுட்டெழுத்து. இ சுட்டெழுத்து, உ சுட்டெழுத்து, ஆ சுட்டெழுத்து எல்லாமே சுட்டெழுத்து தான்.
ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் என்பது சரியான விடை. ஆ ஆ சரி ஆ இ உ இது மூணுமே சுட்டெழுத்து. பொதுவா ஆவும் ஈயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பேச்சு வழக்குல பயன்படுத்துவாங்க. எழுத்து வழக்குல ஊ வந்து அடிஷனலா பயன்படுத்துவாங்க. கொஸ்டின் நம்பர் 18 காந்தியடிகள் யாருடைய அடிமையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? ஸோ அப்படின்னு சொல்லும்போது உவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா. ஸோ தற்போது வந்து பார்த்தோன்னா அவருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தோன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்றத தமிழக முதல்வர்கள் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஊவேசா என்பது சரியான விடை. ஊவே சுவாமிநாத ஐயர் என்பது சரியான விடை. இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இவர் வந்து தமிழ் இலக்கியத்துக்கு அந்த ஓலைச்சுவடியில் இருந்த எழுத்துக்களை என்ன பண்ணிருப்பாரு எழுதி கரெக்டா மேட்ச் பண்ணி எழுதி அச்சிட்டு வெளியிட மிக முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததால இவர் வந்து ஊவேசா வந்து அவர் தமிழ் தாத்தா அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து 19 வேல் நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு. வேல் நாச்சியார் அப்படின்னு எடுக்கும்போது 1730 பிறந்திருப்பாங்க. இவங்க 1796 வரைக்கும் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 30 to 96 ஒரு 66 வருஷம் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காங்க. இவருடைய காலகட்டத்துல இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 16 வயசு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னா சிவகங்கையை ஆண்ட சரியா சிவகாண்ட முத்து வடுகநாதர் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு மகள் இருந்திருப்பாங்க. இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு 1772 காளையார் கோவில் அப்படின்ற ஒரு போர் ஏற்படுது. அந்த போர்ல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க முத்து வடுகநாதரை சாவடிச்சிடுறாங்க. சரியா அப்படி சாவடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அங்கிருந்து என்ன பண்ணாங்கன்னா வெள்ளநாச்சியார் வந்து தன் குழந்தை வெள்ளச்சி நாச்சியார் தன் மகளை அழைத்து கொண்டு கோபால நாயக்கர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு போறாங்க. அடைக்கலம் புகுந்து திண்டுக்கல்ல போய் ஒரு 8 வருஷம் ஸ்டே பண்ணி அங்க என்ன பண்றாங்க சில வித்தைகளை திரும்ப டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து வில் வித்தை, குதிரை ஏற்றம், வால் வீச்சு, பன்மொழி பேசக்கூடிய ஒரு நபர்கள்லாம் திகழ்ந்த அவர் வந்து என்ன பண்றாரு தன்னுடைய படைகளை டெவலப் பண்றதுக்காக அங்க போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பிரெஞ்சுக்காரர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்றாங்க ஹைதர் அலி திப்பு சுல்தான் போயிட்டும் ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க கூட்டுப்படையை வந்து கொடுத்த உடனே திரும்ப 1780 வந்து என்ன பண்றாங்க சூப்பரா வந்து பார்த்தோன்னா சிவகங்கையை மீட்டெடுக்கிறாங்க. ஆங்கிலேயே வரலாற்றில் இந்திய சுதந்திர போர் வரலாற்றில் ஆங்கிலேய எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் பெண் அப்படின்னு சொல்லும் போது யாரை குறிப்பிடுவாங்கன்னா வேலு நாச்சியார் அவர்களை குறிப்பிடுவாங்க. இது அவருடைய கான்ட்ரிபியூஷன். அடுத்து ஆசாரக்கோவை நூலில் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? ஆசாரக்கோவை அப்படின்னு சொல்லும் போது 100 வெண்பாக்களை கொண்டது எது ஆசாரக்கோவை அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா அடுத்து கடல் வைத்து நீங்களாக 100 பாடல் அப்படின்னு போயிருப்போம். கடல் வைத்தால சேர்த்து 101 பாடல். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு சிட்டுக்குருவியின் வரலாறு அப்படின்ற ஒரு நூலுமே எழுதியிருப்பாரு. அரங்கநாதன் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ரங்கநாதன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சீர்காழி அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாள் இந்திய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து நெய்தல் இல்லத்தில் மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? நெய்தல் அப்படின்னு சொல்லும்போது கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்க வாழக்கூடிய மக்கள் வந்து நெய்தல் மக்கள் அப்படின்னு போயிருப்பான். அங்க இருக்கிற வந்து பார்த்தோன்னா பரத்தியர் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. குறவர் குரத்தி அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சி, ஆயர் ஆய்ச்சர் சொல்லும்போது முல்லை, மருதம் உழவர் உழுத்தியர் அப்படின்னு போயிருப்பாங்க. பரத்தியர் அப்படின்னு கவர் பண்ணும்போது நெய்தல் நிலத்திற்குரிய மக்களே குறிப்பிடக்கூடியது. கீழ்கண்டவற்றில் படித்தல் என்பது எது? படித்தல் அப்படின்னு சொல்லும் போது அல்விகுதி பட்டு எல்லாமே தொழில் பெயரை தான் கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா இது தொழில் பெயர் படிக்கிறது பயில் பெயரை கவர் பண்ணியிருப்பாங்க. இடப்பெயர், பண்பு பெயர், சினைப்பெயர், தொழில் பெயர். இது தொழில் படிக்கிறதுன்றது ஒரு தொழிலை குறிக்குது. அதனால இது தொழில் பெயராக கருதப்படுகிறது. கொஸ்டின் 24 அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது 8 தளங்கள் வச்சிருப்பாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து பார்த்தோன்னா 8 தளங்களா வச்சிருப்பாங்க. ஆசியாவிலேயே 2வது பெரிய லைப்ரரி அப்படின்னு சொல்லும்போது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கவர் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 25 உலக பொதுமுறை என்று அழைக்கப்படுவது உலக பொதுமுறை என்று சிறப்பிக்கப்படும் நூல் சொல்லும்போது திருக்குறள். இப்போது தற்போதைய 2025 2026 ஆண்டுக்கான பட்ஜெட்ல வந்து பார்த்தோன்னா அகைன் திருக்குறளை உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் ஆல்ரெடி 100 மொழிக்கு மேல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற எஞ்சிய மொழிகள் என்ன பண்ண போறாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை சட்ட இது வந்து பார்த்தோன்னா பட்ஜெட்ல வந்து திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான ஃபண்டுமே என்ன பண்ணிருக்காங்க ஒதுக்கிட்டாங்க. உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவது திருக்குறள். கொஸ்டின் 26 சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து 10 வகைப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும் சொல்லியிருப்பாங்க. முதல் எழுத்து 30 வகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல் எழுத்து 30 வகைப்படும். இது சார்பெழுத்து, இது உயிரெழுத்து, மெய்யெழுத்து. சரியா உயிர், மெய், சார்பு,
இது முதலெழுத்து. இந்த உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ என்ன சொல்லிக்கணும்னு பார்த்தோம்னா முதலெழுத்து என்றும், இந்த முதலெழுத்தை 30 எழுத்துல சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்து அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லும்போது குறிலு, நெடிலு, சரியா, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், உயிரளபடை, ஒற்றளபடை, இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, சார்பு எழுத்துக்களை கவர் பண்ணிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 27, அருஞ்சொல் பொருள் தருக. சரியா, பொருள் தருக அப்படின்னு கேட்கறாங்க. சமர் அப்படின்னு சொல்லும்போது என்ன மீன் பண்ணோம்? சமர் அப்படின்னா போர் அப்படின்ற மீன் பண்ணுது. சமர் அப்படின்னா போர் அப்படின்ற மீனிங் கவர் பண்ணிருப்பாங்க. அழுவும் அப்படின்னு சொல்லும் போது கடல் அப்படின்ற மாதிரியே கவர் பண்ணிருப்பாங்க. ஆ என்பதன் தமிழ் எழுத்து என்ன? ஆ. ஆ அப்படின்னு சொல்லும் போது 8. ஆ அப்படின்னா 8 அப்படின்னு போயிருப்பாங்க. ஏ அப்படின்னா 7, கா அப்படின்னா 1. ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்து வரும்ல, இந்த மாதிரி கவர் பண்றது வந்து பார்த்தோன்னா 4 அப்படின்றதையும் கவர் பண்ணிருப்பாங்க. சரியா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 29, பாவலரேறு என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? சரியா, பாவலரேறு அப்படின்னு சொல்லும் போது அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு போயிருப்பாங்க. அது ஒரு சிறப்பு பெயர் தான். பாவலரும் சிறப்பு பெயர் தான், பெருஞ்சித்திரனார்ன்றதும் சிறப்பு பெயர் தான். அவருடைய இயற்பெயர்னு சொல்லும்போது மாணிக்கம் அல்லது துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சரியா, ஸோ துரைமாணிக்கம் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 30, நூலாடை என்னும் சொல்ல பிரித்து எது கிடைப்பது? நூலாடைனா நூல் பிளஸ் ஆடை, நூலு பிளஸ் ஆடை அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 31, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏன் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு பார்த்தோன்னா, மக்கள் பயன்படுத்தக்கூடிய எளிய மொழி எழுதி தன் பாடல்களை வெளிக்கொண்டதால் வந்து மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32, தமிழ் தென்றல் என பாராட்ட பெற்றவர் யார்? தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லும்போது திரு வி கல்யாண சுந்தரனார் தான் சொல்லியிருப்பாங்க தமிழ் தென்றல் அப்படின்னும் கவர் பண்ணிருப்பாங்க. அடுத்து ஓகே, கொஸ்டின் நம்பர் 33, சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் அப்படின்னு சொல்லும்போது உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த மனம் அப்படின்றது கவர் ஆகுது. சித்தம் அப்படின்னா உள்ளம். கொஸ்டின் நம்பர் 34, உடல் நோய்க்கு டேஷ் தேவை. உடல் நோய்க்கு என்ன தேவைன்னா மருந்து தேவை. மருந்து என்றது டைரக்ட் வார்த்தை கிடையாதுங்க, ஔடதம் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க. மருந்து நோய்க்கு ஔடதம் தேவை அப்படின்னு எடுத்திருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 35, மா என்னும் சொல்லின் பொருள் யாது? மா அப்படின்னா பெரிய, விலங்கு, மாமரம், இதெல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க. பெரிய அப்படின்ற மாதிரி மானா விலங்கு, மானா விலங்கு அப்படின்ற மீன் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் 36, தமிழன் என்ற சொல் முதலாக பயன்படுத்தப்பட்ட நூல் எது? தமிழன். சரியா, 3 விஷயம் கவர் பண்ணிருப்பாங்க. தமிழன், தமிழ்நாடு, தமிழ் அப்படின்ற 3 விஷயத்தையுமே 6th புக்ல கவர் பண்ணிருப்பாங்க. இந்த தமிழன் என்ற நூல் வந்து எதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச ஸோ மறக்காம ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இது ரொம்ப மச் பெட்டர், ஒரு பர்ஃபெக்டான ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு. வந்து ஒரு ஈஸி கொஸ்டின், பட் ஆனா தமிழன் எங்க பயன்படுத்தினாங்க, தமிழ்நாடுன்னு எங்க பயன்படுத்தினாங்க, தமிழ்னு எங்க பயன்படுத்தினாங்க. சரியா, ஸோ நான் தமிழன் மட்டும் குறிப்பிடுறேன். தமிழன் அப்படின்னு சொல்லும்போது தேவாரம் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க. இப்ப தமிழ் எங்க பயன்படுத்தினாங்க, தமிழ் எங்க பயன்படுத்தினாங்க, தமிழ்நாடு எங்க பயன்படுத்தினாங்க. சரியா, ஆப்ஷன்லயே ஆன்சர் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கான ஆன்சரை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 37, மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு. மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லும்போது பொதுவா புள்ளி வச்ச எழுத்து, ஒற்றை எழுத்துகள் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதான் மெய்யெழுத்து மொத்தம் 18. இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களா கருதப்படுறது. இது புள்ளி வச்ச எழுத்து, ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. மேல ஒட்டிக்கிறனால ஒற்று அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க. இதுபடியே மாத்திரை அளவு பார்த்தோன்னா அரை மாத்திரை அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க. சரியா, ஒற்று எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து அதெல்லாம் பார்த்தோன்னா அரை மாத்திரையே கவர் பண்ணியிருப்பான். குறில் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு மாத்திரை. குறில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரையும் போயிடுவாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு செகண்ட்ல ஆ ஆ, இப்போ ஆ அப்புறம் 2 செகண்ட். அப்போ நெடில் அப்படின்னு எடுக்கும்போது 2 மாத்திரை. நெடில் அப்படின்னு எடுத்தா 2 மாத்திரை. இந்த 1.5 மாத்திரை அப்படின்னு கொடுக்கும்போது சொல்லின் முதல்ல வரும்போது ஒரு மாதிரியாகும், சொல்லின் இடையில வரும்போது ஒரு மாதிரியாகும், சொல்லின் இறுதியில் வரும்போது வெவ்வேறையாகவும் மாறும்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம், குற்றியலிகரம், அந்த மாதிரி ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், அந்த மாதிரி ஐ அப்படின்ற வார்த்தை சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரையாகும். தனித்து நின்றால் தனித்து நின்றா 2 மாத்திரையா ஒழிக்கும். சொல்லின் முதல்ல வந்தா 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வந்தா
ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கும் அப்படின்னு போயிருப்பாங்க. அந்த மாதிரி 1.5 மாத்திரை கவர் பண்ணியிருப்பான். மெய்யெழுத்துனா அரை மாத்திரை. 38 யாருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள் கல்வி கண் திறந்த காமராசர். கல்வி கண் திறந்த காமராசர், ஏழை பங்காளர், கருப்பு காந்தி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அடுக்கிட்டே போகலாம். கோட்டைக்கும் குடிசைக்கும் வந்து பார்த்தோன்னா இடையே பாலமா செயல்பட்டவர். ஸோ என்ன பண்ணலாம்? நிறைய பேர் வந்து பார்த்தா சொல்லிட்டே போகலாம். கல்வி கண் திறந்தவர் அவர் தான். கல்வி வளர்ச்சி கல்வி கண் திறந்த காமராசர். ஜூலை 15 ஜூலை 15 தான் என்ன பண்ணியிருப்பாங்க? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. பெரியார் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு சரியா? தமிழ்நாடு சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடியில் அழைக்கப்படுபவர் பெரியார். அண்ணா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிருப்பாங்க? தென்னகத்து பென்னட் ஷா. தென்னகத்து பென்னட் ஷா என்று அழைக்கப்படுவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா ஜிபி ஷா. ஜார்ஜ் பென்னட் ஷா தான் ஜிபி ஷா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மிகப்பெரிய ஒரு ரைட்டரு. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை பெற்றவர்கள் தான் அண்ணா அவர்கள். ஸோ எம்ஜிஆர் சொல்லும்போது சத்துணவு திட்டம் அப்படின்னா எம்ஜிஆர், மதிய உணவு திட்டம் சொல்லும்போது காமராசரை கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து போலாம். 39 தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழோட முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது சிலப்பதிகாரம். சரியா? மொத்தமா 5 காப்பியத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, அடுத்து இருப்பாங்க வளையாபதி, குண்டலகேசி. சரியா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ இதெல்லாம் அது சிவக சிந்தாமணி. இது 5 நூல்களும் 50 காப்பியங்கள். 5 காப்பியம் சொல்லும்போது யசோதர காவியம். சரியா? யசோதர காவியம் இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்கல்ல. இது வந்து பார்த்தோன்னா 5 காப்பியம். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா முதல் காப்பியம் எது அப்படின்னு சொல்லும்போது சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிலப்பதிகாரம் எங்க இளங்கோடியில் எங்க முடிச்சிருப்பாரோ அதுல இருந்து தொடர்ச்சியா பார்த்தோன்னா மணிமேகலை எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா கொனவிக்கும் கோவலனுக்கும் மாதவிக்கும் அப்படின்ற மாதிரி 3 கேரக்டர் வச்சு நவுத்தின்னு போன கதை தான் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரம் கேரக்டர்ல கடைசியா வந்து கோவலன் இறந்ததுக்கு அப்புறமா கண்ணகி வந்து மதுரை எடுத்தால் இந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. அந்த வாட் அவுட் மாதவி அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதவிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த பொண்ணு தான் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையோட தொடர்ச்சியை சீத்தலை சாத்தனார் எழுதியிருப்பாரு. அதனால இது ரெண்டும் கண்டினியூட்டி இருக்குதால இது இரட்டை காப்பியங்கள் என்ன அழைக்கப்படுகிறது. சரியா? அடுத்து கரும்பின் தாவர இலையின் பெயர் என்ன? கரும்பு பொதுவாக நம்ம சொல்லும்போது கரும்பு சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு தோகை, கரும்பு சோளம் இதெல்லாம் பார்த்தோன்னா தோகை அப்படின்னு போயிருப்பாங்க. இலை அப்படின்னு கொடுக்கும்போது வேப்பலை அந்த மாதிரி. கீரை அப்படின்னு சொல்லும்போது கீரைகள் அந்த கீரை தான் கவர் பண்ணுவாங்க. ஓலை அப்படின்னு சொல்லும்போது பனை ஓலை, தென்னை ஓலை இதெல்லாம் ஓலை அப்படின்னு போயிருப்பாங்க. அடுத்து ஆறின் தமிழின் அறிவோம். 6 அப்படின்னு கொடுக்கும்போது அதோட தமிழன் அப்படின்னு சொல்லும்போது சா அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? இது 1 2 ஏ வந்து 7 ஏ வந்து 7 சா அப்படின்னு கொடுக்கும்போது 6. சரியா? அடிக்கடி சொல்லுவாங்களே கடலை உருண்டையை அதை நசுக்கி அது மாதிரி சுவைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா சொன்னார் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ சாப்பிடு என்று அம்மா சொன்னார் அந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. கடலை உருண்டை ரசித்து ருசித்து அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. காவு சு இந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த சு அடுத்து ரு. சரியா? கா ஓ கடலை உருண்டை வறுத்து நசித்து சுவைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா சொன்னார் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்ம 9 பண்ணியிருப்பாங்க. காவோ 0 ஆட் பண்ண மாதிரி ஒரு நம்பர் வந்து கூ மாதிரி எழுதியிருப்பாங்கல்ல. இது 9 அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் லெட்டர்ஸை குறிப்பிட்டிருப்பாங்க. இது தமிழ் எழுத்துக்களை கான்செப்ட். அடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை பற்றி கூறும் நூல் இதுன்னு சொல்லும்போது நற்றிணை. நல்ல குறுந்தொகைன்ற மாதிரி நற்றிணை நூல் தான் கவர் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்து 10 அப்படின்னு சொல்லும்போது சேரைகளை பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து 10 கவர் பண்ணியிருப்பாங்க. தமிழே உயிரே உனக்கும் தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது காசி ஆனந்தன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டிருப்பாரு. சரியா? தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும் அப்படின்னு தமிழ் மொழியை வந்து பார்த்தோன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி சொன்னது காசி ஆனந்தன் அவர்கள். கொஸ்டின் நம்பர் 44 கவி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? கவி ஞாயிறு தாராபாரதி. கவி ஞாயிறு தாராபாரதி கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து உங்களுக்கான கேள்வி கலை ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? கலை ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? முடியரசன் சொல்லும் போது வந்து பார்த்தோன்னா வானம்பாடி. சரியா? திராவிட வானம்பாடி கவர் பண்ணியிருப்பாங்க. வாணிதாசன் ஏற்கனவே திரும்பவும் சொல்றதுதான். வாணிதாசன் கொஸ்டின் வைக்கும்போது தென்னகத்து டேஷன் அழைக்கப்படுதான்னு 3வது வாட்டி சொல்லிட்டேன். ஆன்சரை கரெக்டாக கொடுத்துரு.
அடுத்து காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. சரியா? காமராசருக்கு பாரத ரத்னா விருது 1976ஆம் ஆண்டு கொடுத்திருப்பாங்க. பாரத ரத்னா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது, அது குடிமையில் விருது என்று அழைக்கப்படுவது. இதை கவர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து முதல்ல 1954ஆம் வருஷம் 1954ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரிபிள் ஆர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற தமிழகத்தை சேர்ந்த 3 நபர்கள் கொடுத்திருப்பாங்க. யார் அந்த ட்ரிபிள் ஆர்? ட்ரிபிள் ஆர் படம்னா ட்ரிபிள் ஆர் கிடையாது. ஒரு ஆர் அப்படின்னு சொல்லும்போது சுதந்திர இந்தியாவின் சரியா முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா அவருடைய பிறந்த நாள் தான் ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா ராதாகிருஷ்ணன். சரியா? ஒன்று ராதாகிருஷ்ணன். ரெண்டாவது இன்னொரு ஆர் அப்படின்னு சொல்லும்போது சுதந்திர இந்தியாவுடைய ஒரே ஒரு கவர்னர் ஜெனரல், ஒரே ஒரு கவர்னர் ஜெனரலா செயல்பட்ட இந்தியாவுடைய இந்தியாவை சார்ந்த ஒரே ஒரு கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாஜி. அதே மாதிரி இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, காங்கிரஸ் கட்சியோட முதலாக 1937 ஒரு எலெக்ஷன் வச்சிருப்பான். அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதலாக காங்கிரஸ் கட்சி அமைச்சரவை பண்ண தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தோன்னா ராஜாஜி அவர்கள் தான். அதே மாதிரி 1952 பொது தேர்தலில் தமிழ்நாட்டோட சுதந்திர இந்திய முதல் பொது தேர்தல் முதலமைச்சராக பதவியேற்றதார் ராஜாஜி தான். அடுத்து இன்னொரு யாருன்னு பார்த்தோன்னா ராமன் எஃபெக்ட் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ராமன் விளைவு காரணமாக இந்தியாவின் முதல் நோபல் பரிசு வின்னர் பிராக்கெட்ல இயற்பியல் வச்சுக்கோ. இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசு சொல்லும் போது ராமன். இவங்க 3 பேருக்கும் 1954ஆம் ஆண்டு 1954 இருப்பாங்க முதல் கொடுத்திருப்பாங்க. ரீசெண்டா 2025ல 5 பேர் கொடுத்தாங்க. 5 பேருக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் குடியரசுத் தலைவர் அவர்களால் வழங்கக்கூடிய விருது தான் பார்த்தீங்கன்னா இந்த பாரத ரத்னா விருது. அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு அரச மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த எல்லையில இருந்து பார்த்தோன்னா கவுத்து மாதிரி இது பண்ணி இந்த சத்தியமேவே ஜெயதே அந்த வாய்மையே வெல்லும் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தோன்னா ஒரு பதக்கமா ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்க, இது வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. இதை ஹானர் பண்ணுவாங்க. இதுதான் பாரத ரத்னா விருது கான்செப்ட். அடுத்து மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளது? மூதுரை அப்படின்னு சொல்லும்போது மூத்தர்கள் கூறும் அறிவுரை என்று மீன் பண்ணப்படுகிறது. இது பாடல் வந்து பார்த்தோன்னா 31 பாடல்கள் 31 பாடல்கள் வந்து காணப்படுது. இது வந்து பார்த்தோன்னா பாடல் ஆசிரியர் சொல்லும் போது ஔவையார் அவர்கள் வந்து பார்த்தோன்னா மூதுரின் ஆசிரியரா அறியப்படுகிறார். அடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 47. தமிழ் மொழியின் உபநெடுதம் என்று அழைக்கப்படுவது எது? தமிழ் மொழியின் உபநெடுதம் என்று அழைக்கப்படுவது தாயும் மாணவர் பாடல் தான் அப்படி இருப்பாங்க. தமிழ் மொழியின் உபநெடுதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். 48. வள்ளலார் சத்திய தர்மசாலை எங்க அமைத்தார்? சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லும்போது வடலூர்ல அமைச்சிருப்பாரு. சத்திய தர்மசாலை அமைத்த இடம் வடலூர் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 49. முல்லை நிலத்தில் மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? முல்லை நிலம் சொல்லும் போது ஆயர் ஆய்ச்சியர். முல்லை நிலம்னா ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு அழைப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 50 ஜிகேவுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்கும்போது தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. தாலாட்டுனா வாய்மொழி இலக்கியம் ஒன்று, கரெக்டு. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். தாள் அப்படின்னா நாக்கு, இதுவும் கரெக்டு. நாவை அசைத்து பாடுவது தாலாட்டு என்று அழைக்கப்படுறது, இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாமே சரியான வீடியோ தான். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜிகேக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த 50 கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக கொஸ்டினாக நிறைய உங்களுக்கான கேள்விகளை வைத்திருந்தேன். அதுக்கான விடைகள் என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த பார்ட் பி, அதாவது பார்த்தோன்னா இந்த சைக்காலஜி இருக்கிற 50லேருந்து பார்த்தோன்னா அடுத்து வரக்கூடிய 30 கொஸ்டின் வந்து வீடியோ வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8122299971 8122299971 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரியா? ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.